2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, புதிய நீதி கட்சி இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. இவ்வளவு கூட்டணியில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவீதம் 18 விழுக்காடு. 2024 இப்பொழுது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46%. 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 33.52 விழுக்காடு பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இப்பொழுது 26.93%. 2019க்கும் இப்போதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது. 2019க்கும் 24க்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 விழுக்காடுகள் கூடுதல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்தே கட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை புலனாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாக்குகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு வித்தியாசமே வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் உறுதியாக வருகிறதா என்று சொன்னால், வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கபலமாக இருப்பதை இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், 1998 இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றாத நேரம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று பாஜக கட்சியுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கினார். அப்படி ஆட்சியை பின்பு 13 மாத காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 4-5 முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லை பெரியார் பிரச்சனை பற்றியும் பிரதமரிடத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர் பாராமுகமாக இருந்துவிட்டார். அதை வைத்துக் கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தால் இந்த ஆட்சியில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியிலிருந்து வெளியேறினார்கள். எந்த கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பொழுது, அந்த ஆட்சியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார்கள். அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விலகிவிட்டார்கள். அதற்கு அவர் உதாரணம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவர்களால் இந்த காவிரி நதி நீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவுக்கு கொண்டு வர முடிந்ததா? முடியவில்லை. மாறாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நீதிமன்றத்திற்கு சென்று, உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் காவிரி நதி பிரச்சனையை தீர்த்தார்கள். அதை தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக செல்லும் பொழுது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள். இதை மனதில் நிறுத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள்
தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும்? நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களிடத்தில் செல்வோம், இதை எடுத்து சொல்வோம். மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி 2014 காவிரி நதிநீர் பிரச்சனையில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்துடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ அதை போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம் தமிழகத்துடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் களத்திலே நின்றோம். அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை முடிவு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைத்த அன்பு சகோதரர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர்கள் மக்களுக்கு தெரிவித்துள்ளது. அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் அங்கே பணபலம், அதிகார பலம், படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார். மாறாக நேர்மையாக தேர்தலை நாம் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான இடத்தில் தான் இருப்போம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமாக இருக்கிறது. ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறது. இதை எதிர்த்து அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம். நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் 9 தொகுதி அதிமுக. அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி ஊடகங்களில் பேசுவது, அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர். அவர் அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் அடித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுள்ளது. எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்தும் அக்கறை காட்டவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரசின் வாயிலாகவே நிறைய வரி எடுத்து, உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டுக்கு 1500 ரூபாய் கட்டியிருந்தார் சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் 6000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இது எதிரொலிக்கும் என்று தெரிவித்துள்ளது. திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% பாஜக 11% இருக்குது. அரசியல் அங்கீகாரம் இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு 8% பெற்றது. இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனநிலை மாறுது. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் இருந்திருப்பது சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கணித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும். அது சட்டமன்றத்திலே தெரியும். பாருங்கள், தேர்தல் களத்தில் இருந்த திரு ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்கள். அங்கே கேள்வி. இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்த தேர்தல் களத்தில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார், செலவு செய்திருக்கிறார் என்று போய் பாருங்கள். இந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்கள் உயர்த்து வந்திருக்கிறார். தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்.
அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும் முடியும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனையுடையவர்கள், எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நாங்கள் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இது போன்ற வெற்றி பேச்சுக்கள் அப்பொழுது வெறும் விசுவாசமாக மாறும் என்பதை தெரிவிக்கிறோம்.